ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் சட்டசபையில் அப்பாவை காணோம் அப்படின்னு தொலாவி பார்த்தது யாருக்கு உரைச்சிதோ என்ன தெரியல. அன்புமணி ராமதாஸுக்கும் நல்லா உரைச்சிருச்சுங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிற்பாடு அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணார், ராமதாஸை போய் பார்க்குறார். அப்போ அவர் விஜய் அவர்கள் அப்பாவை காணோன்னு சொன்னது உரைச்ச பிற்பாடு நம்ம அப்பா விட்டு விலகி இருக்கிறோம், இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து முதலமைச்சர் பேசிடுவாருங்கிறதுக்காக வேண்டி அவர் தனியாக போய் அப்பாவை போய் பார்த்தா ஒரு சங்கடமாக இருக்குன்னு சொல்லி அவருடைய மனைவி சௌமியா அன்புமணியை கூட்டிகிட்டு போய் அவர் ராமதாஸுக்கிட்ட தைலாபுரத்தில் ஒப்படை சொன்னியும் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டு மருமகளை நீ நினச்சதை சாதிச்சிட்டீமா நீங்கள், அதனால் உன்னை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த அப்பாவை காணோன்னு சொல்ல வார்த்தை அன்புமணியும் ராமதாஸையும் ஒன்று சேர்த்திருச்சு. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு அப்பாவை காணோன்னு சொன்னது அது யாருக்காவது இருந்து நீ ஒன்று சேர்றங்கிறத அந்த மேட்டருக்கு நாம் போக வேண்டாம். இப்போ ஜிகே மணி புலம்புறார். அது சேர்ந்தது சௌமியா அன்புமணியை வாழ்த்தி வரவேற்றத ஜிகே மணிக்கு விருப்பம் இல்லை. ஜிகே மணி நீ அடுத்தது தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி தொடங்குவாரா, இல்லை அவருடைய மகன் தமிழ் குமரன் சினிமா பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர் தான் தலைவர், அதிக ஓட்டு வாங்கி ஜெயித்தவர். அவர் காங்கிரஸில் நின்று ஜெயிச்சுக்கலான்னு பார்த்தாரு. அப்படி காங்கிரஸில் ஒரு வேலை நின்று ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்க ஜிகே மணியினுடைய மகன் தமிழ் குமரன் ஒரு மந்திரி ஆகியிருப்பார். இப்போ அந்த வாய்ப்பு போச்சு. இப்போ ஜிகே மணி அண்ணாமலை பி த லீடர்ஸ்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ண மாதிரி ஜிகே மணி ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் யார் யார் கட்சியில் உறுப்பினராக சேருங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு மெஜாரிட்டி நிறையா சேர்ந்துருச்சுனாக்க, ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய சொந்தங்களெல்லாம் ஜிகே மணிக்கு நிறைய ஆதரவாளர் இருக்காங்க. அப்படி ஒரு பல லட்சத்தை தாண்டிச்சு அப்படின்னாக்கா அது தனி கட்சி மாதிரி ஆரம்பித்து தன்னுடைய மகன் தமிழ் குமரன்கிட்ட ஒப்படைச்சாலும் ஒப்படைக்கலாம். ஆனால் தமிழ் குமரன் காங்கிரஸில் இருந்ததுனால அப்பாவுடைய பேச்சை கேட்பாரா? இப்போ அப்பாங்கிறத பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. தமிழ் குமரன் அப்பா பேச்சை கேட்டு நாம் அப்பாவுடைய இதுக்கு ஜிகே மணி அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தா அந்த இயக்கத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இருக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராமதாஸ் கடைசி நேரத்தில் தன்னுடைய வயசான காலத்தில் மருமகள் அவர்கிட்ட நான் ஜெயிச்சிட்டேனுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து வாங்கினதில் அவர் எந்திரிச்சு நிற்கவே முடியாத ராமதாஸினால் இருந்தாலும் தன்னுடைய தள்ளாத வயலிலும் எழுந்து நின்று மருமகளை நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டீங்கம்மா அப்படின்னு சொன்னால் அன்புமணி நினைத்ததையும் சாதிச்சிட்டான்னு சொல்கிற மாதிரி தான் நாம் அர்த்தம் எடுத்துக்கணும். அவர் நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியை தன் வசம் வைத்து கொண்டார் என்பதை ராமதாஸே ஒத்துக்கிட்டார். இப்போ ஜிகே மணியினுடைய பாடுதான் திண்டாட்டத்தில் உட்கார்ந்து இருக்குது. அவர் ஒருத்தர் தான் எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க. அவரோடு இருந்த அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய அருள் ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவரெல்லாம் இதுவரையிலும் ஒரு பதில் சொல்லலை. இப்போ ஜிகே மணி நீ அடுத்தது நடக்கக்கூடிய இன்னும் நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்துட்டு ராமதாஸ் இன்னும் இதுவரையிலும் போய் பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு 2 பேரும் இன்னும் போய் பார்த்து சந்தித்த பிற்பாடும் மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேருவாங்களா, இல்லை பிரிஞ்சு ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துவாங்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.